ஒரு நாளைக்கு மத்தியானம் சாப்பிடும்போது கனி வந்து ரூபத்தில் சாப்பாடில் உட்கார்ந்தோடனே சாப்பாடு தியாகம் பண்ணி கனியை வந்தாச்சு. அபிமன்யு பையன் ராஜா பரிசு பட்டாபிஷேகம் கொடுத்து பஞ்ச பாண்டவ திரௌபதி ஹரித்வார் வந்து அப்படி ரிஷிகேஷம் வந்து கேதார்நாத் போன போது எருமோடு வந்து தரிசனம் கொடுத்த பாண்டவங்களுக்கு எரும முதுகில் அங்கே உள்ள லிங்கம் பாண்டவர் பாதி ஃபவுண்டேஷன் கட்டி அங்கேருந்து பத்ரிநாத் போய் 26 கிலோமீட்டர் கைலாயம் போகிற வழியில் முதல்ல திரௌபதிக்கு முதல்ல கொண்டு உயிர் விட்டாச்சு. அப்புறம் நக்கலை, அப்புறம் சகதேவன், அப்புறம் அர்ஜுனன், அப்புறம் பீமர், தர்மன் மட்டும் உயிரோடு சொல்லும் போயாச்சு. அதுதான் கேதார்நாத். 5 பேர் கேதார்நாத்தில் உயிர் விட்டுருக்காங்களா? அவங்க பத்ரிநாத் 26 கிலோமீட்டர் சத்தபந்து சொர்க்கவரணின்னு சொல்லுவாங்க. கோவில் பாதி ஃபவுண்டேஷன் கட்டம் பாண்டவங்கள் பத்ரிநாத்தில் பூஜை பண்ணி முன்னால் போனாங்க. யமன் தர்மன் ஞாயிறு ஒருத்தர் வழிய காலத்து கூட இருக்காங்க. அங்கே போய் அவங்களுக்கு தர்மன் மட்டும் வீட்டு சொர்க்கம் போச்சு. அந்த கேதார்நாத் கோவில் கட்டது அபிமன்யு பையன் ராஜா பரிசுத்தனை தக்ஷக்கு நாங்கள் கடிச்சு கொண்டாச்சு. அவரோட பையன் பேர் ஜென்மோஜயன். அவன் தான் அந்த கோவில் கட்டினது கேதார்நாத் கோவில். ஜென்மோஜயன் அந்த கோவில் கட்டினது. குருஷேத்திரத்தில் மகாபாரத சண்டை கீதை உபதேசம் கொடுத்து அங்கே பிரம்மசோரோவர குளம் இருக்கு. அப்புறம் கங்கேஸ்வர் மகாதேவ் அங்கேருந்து தூரம் கர்ணனா அம்பாட்டியோட அம்பு விழுந்த இடம் கங்கா வந்துருச்சு. கர்ணனோட அடிப்பட்டு விழுந்த இடம் கர்நாள். அப்போ வந்து 18 கிலோமீட்டர் ஏரியாவில் குருஷேத்திரம் தர்மக்ஷேத்திரம் அங்கே தான் இந்த விஸ்வரூபம் காட்டினது. பின்னால் உள்ள விராட் ரூபம் அர்ஜுனுக்கு கீதா உபதேசம் கொடுத்து பர்பரிக்குன்னு சொல்ல ஒருத்தர் பீமனுடைய பையன் கட்டோத்கச், அவருடைய பையன் வந்து பர்பரி. அவருக்கு வந்து தர்மம் அவன் நினச்சா மகாபாரத சண்டை ஒரே நாளில் முடிச்சு வச்சிருப்பேன். அவன் சொன்ன ஜெயிக்கிற சைடு நான் நிற்க மாட்டேன், தோக்கிற சைடு தான். அப்போ கிருஷ்ணன் தலை கேட்டேன், நீ உன்னை தலை கொடு. அப்போ சொன்ன தலை நான் தரேன், ஆனால் இந்த மகாபாரத சண்டை நான் பார்க்கணும் கண்ணால். தலையை வெட்டி ஒரு உயரமான இடத்துல தூக்கி வச்சது அவன் பார்க்குறான். என்னென்ன அதாரணமாக நடக்குது, சிரிக்கும் அழகும் அதெல்லாம் அங்கே தான் பர்பரி. ஒரு அம்பில் 6 மரத்தினுடைய இலை மொத்தம் ஒரு இலை கிருஷ்ணன் காலுக்கு கீழே வச்சது. அப்போ சொன்னேன், கடவுளை கால் எடுத்து இல்லைன்னா அம்பு படும். அவன் கிருஷ்ண கால் எடுத்து ஒரே அம்பு கோடிக்கணக்காக இலையை ஓட்ட பண்ணி குச்சி எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. அது பக்கத்தில் அம்பாறை பக்கத்தில் அங்கே இருக்காங்க. கால்காஜி சண்டிகர் பக்கத்தில் சிம்லா போகிற வழியில் அந்த இடத்துல இந்த பீமனோட பையன் கட்டோத்கச் அவனை கொண்டது கர்ணன். அவன் தலை கட் பண்ணி இந்த குமோ மண்டலத்தில் விழுந்துருக்கு ஒரு குளத்தில். இப்போ கூட மழை காலத்தில் பித்தர் இருக்கிற பிண்டம் தர்ப்பணம் கொடுக்கு இல்லையா, அந்த இடத்துல எல்லா மக்களும் போய் அங்கே தர்ப்பணம் பண்ணுவாங்க. அந்த இடத்துல நிறைய ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் இருக்குது இந்த நார்த் இந்தியாவில். இனிமேல் அடிவார் பாண்டவர் லாஸ்ட்டில் மோட்சத்துக்கு போகிறதுக்கு முன்னால் இந்த ஏரியாவில் நிறைய சுற்றி இருக்காங்க. நம்ம தமிழ்நாடு சைடில் சுற்றி இருக்காங்க. 13 வருஷம் வனவாசம். பாண்டவங்களுக்கு இமாச்சல் பார்டரில் ஒரு இருக்கலாம் இந்த இடம் ஜோன்சாரத்தோட இடத்துல. பீமனுக்கு ஒரு பொண்டாட்டி திரௌபதி, 5 பேருக்கு சேர்ந்து ஒரு பொண்டாட்டி. அதுக்கு தனித்தனியாக கல்யாணம் பண்ணியாச்சு. அந்த பாரம்பரியம் இப்போ கூட இருக்காங்க. வீட்டில் அண்ணன் கல்யாணம் பண்ணேன்னா 5 தம்பிங்க 5 பேருக்கும் ஒரு சம்சாரம். அந்த பாரம்பரியம் கிராமத்தில் இருக்கு. ஆனால் இப்போ படிக்க கோழிப்பேடு ஆகி இப்போ மாறியாச்சு. அந்த பாரம்பரியம் இப்போ கூட நடக்குது. பாதி மக்கள் மலைஜாதிக்கார துரியோதனை பூஜை பண்ணுறாங்க. துரியோதன் பாதி மக்கள் பாண்டவரை பூஜை பண்ணுறாங்க.
பாண்டவர் மேலே என்னென்ன பண்ணி நெல் நட்டாங்க மரம் மேலே போகும்போது அந்த இடம் மேலே இருக்குது. இங்கேருந்து 350 கிலோமீட்டர் 18,000 அடி உயரம் எல்லாம் பனி மலை. அங்கே குளம் இருக்குது, அது பக்கத்தில் நெல் விளையுது. இப்போ கூட எல்லாம் ட்ரெக்கிங் தான். நிறைய இடம் இருக்குது அந்த மாதிரி. குருக்ஷேத்திரம், தர்மக்ஷேத்திர, குருக்ஷேத்திர, தர்மக்ஷேத்திர அங்கேருந்து 180 கிலோமீட்டர் ரிஷிகேஷ் லோக்கல் பஸ் போகுது. குருக்ஷேத்திரம் பார்க்குறது. தர்மசாலாங்கிறது தர்மசாலா இமாச்சல் பிரதேசத்தில் இருக்குது, அது ரொம்ப தூரம். இங்கேருந்து நான் 500-600 கிலோமீட்டர் இமாச்சல் அந்த